மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சின்ன தீவு தான். இங்கே வந்துட்டு கேப்செட்டுங்கிற ஒரு மிலிட்ரி எலைட் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் தான் 2009 ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிபரை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்வியறிவு ரொம்ப குறைவாக இருக்கும், வேலைவாய்ப்பு கிடையாது, ஊழல், லஞ்சம், இதே போல் பார்த்திங்கன்னா வேலையின்மை, பல போராட்டங்கள், எதிர்ப்புகள், அரசியல் இஸ்திரத்தன்மை இதெல்லாமே ஒரு காரணம். இங்கே ஒரு ஜென் இசட் போராட்டம் வெடிச்சதுக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா நேபாளில் பிரதமராக இருந்த ஓலியோட கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டுச்சு. பங்களாதேஷ்லையும் இது போல் ஒரு மாணவர்கள் போராட்டம் நடந்தது. அங்கே ஷேக் ஹசீனா பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க. இதே போல் ஸ்ரீலங்காவிலையும் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஊழல் காரணமாக அங்கேயும் போராட்டம்லாம் வெடிச்சுது. அங்கே உள்ள ராஜபக்ஷம் பார்த்திங்கன்னா அவரும் எங்கேயோ தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டார். இதே போல் எல்லா இடத்தையும் ஊழல் எதிர்ப்புக்கு அங்கே உள்ள மக்கள்லாம் இப்போ செவி சாய்க்கிறது இல்லை, அவங்களும் போராட்டத்தை இறங்கிட்டாங்க. அந்த வகையில் தான் இந்த நாட்டிலையும் இது போல் நடந்திருக்கு.